அன்பார்ந்த யூடியூப் அன்பர்களுக்கு அனைவருக்கும் திரு மகாஸ்ரீ ராஜராஜனின் காலை வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எண்கணிதத்தில் ஆரூடம். எண்கணிதத்தில் கிழமைகளின் ஆரூடம் பார்க்கும் முறை எப்படி? இந்த எண்கணிதத்தில் ஞாயிறு முதல் சனி வரை இரவு நாட்களிலும் பகல் நாட்களிலும் ஆரூடம் பார்க்கும் முறை எப்படி என்பதை இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு கூறுகிறோம். அவரவர்கள் இந்த ஆரூடத்தை யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். 99% இது சொல்லக்கூடிய எண்களுக்கு சரியாக இருக்கும். எல்லோரும் வருபவர்களிடம் 108க்குள் ஒரு எண்கள் சொல்லுங்கள் என்று கூற வேண்டும். அந்த 108 எண்களில் யார் எந்த எண்ணை சொல்கிறார்களோ, ஒற்றை எண் என்றால் அதற்கு உண்டான பலனையும் நான் இப்பொழுது சொல்கிறேன். இரட்டை எண் என்றால் அந்த இரட்டை எண்ணை 9ஆல் வகுத்து வரக்கூடிய மீதி எண்ணுக்கு மட்டுமே பலன் சொல்ல வேண்டும். இப்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பகல் நேரங்களில் ஒருவர் ஆரூடம் கேட்க வருகிறார் அப்படின்னு என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆரூடம் கேட்பவர் பகல் நேரத்தில் நம்பர் 1, 10, 19, 28 இந்த எண்களில் அவர்கள் சொன்னால், இந்த 28 அப்படி என்றால் இதை நாம் 9ஆல் வகுத்து கொள்ளவும். அதே போல 19 என்றால் அதை 9ஆல் வகுத்து அதற்கு ஈவு 1 என்று வரும். அந்த 1க்கு பலன் சொல்ல வேண்டும். அதே போல 20 என்றால் அந்த எண்ணுக்கு 2 என்று வரும். அதற்கு பலன் சொல்ல வேண்டும். இதுபோல் அவர்கள் சொல்லக்கூடிய இரட்டைப்படை எண்களை 9ஆல் வகுத்து வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பகல் நேரங்களில் ஒரு ஆரூடம் பார்க்க வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அவர் ஆரூடம் பார்க்கும்போது நம்பர் 1 என்று வருகிறது. இந்த 1 என்ற எண்ணுக்கு என்ன பலன் என்றால், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் தொடர்ந்து கெடுத்து கொண்டிருக்கும். பித்த அதிகரிப்பால் நோய் தொல்லை உண்டாகும். தொழிலில் மந்த நிலை இருக்கும். வருமானம் குறைந்திருக்கும். அத்துடன் நம்மளுடைய பொருளாதாரம் குறையும். அதோடு அல்லாமல் சங்கடமான நிலை இன்னும் 10 நாட்களில் இருந்து கொண்டிருந்து நீங்கும். காலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். அதாவது அவருடைய ஆரூட எண்ணுக்கு வகுத்தல் பார்த்தால் 2 என்று வருகிறது. இந்த 2 என்ற எண்ணுக்கு நீங்கள் எப்படி அவர்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்தில், இப்போதுள்ள நிலை கண்டு நீ வருந்துகிறாய். எப்போதும் உங்களுக்கு நல்ல காலம் ஏற்படும் என்ற நிலை, கவலை வேண்டாம். இனி எல்லா தொல்லைகளும் நீங்கி தொழில் மேன்மையும் வருமானமும் பெருகும். புதிதாக எதை செய்தாலும் வெற்றி ஏற்படும். எதையும் நம்பிக்கையுடன் செய்து வர கைவிட்டு போன பொருளும் கிடைக்கும். விட்டு பிரிந்தவரும் விரைவில் வந்து சேருவார்கள். அப்படி என்ற நல்ல பலனை அவர்களுக்கு இந்த 2ஆம் எண் சொன்னால் சொல்ல வேண்டும். அடுத்தது 3ஆம் எண் என்று சொல்கிறார்கள். இந்த நேரம் 3 என்று சொல்ல முடியும். உங்களுடைய நேரம் நல்லது அல்ல, கெட்டதாகும். நம்பிக்கை மோசம் உண்டாகும். குடும்பத்தில் பெண்களினால் கலக்கம் ஏற்படும். பொருள் நஷ்டம் அடையும். தொழில் தடை உண்டாகும். அவசரமோ ஆத்திரமோ இந்த நேரத்தில் வேண்டாம். நிதானம் தேவை. இல்லையென்றால் மேலும் பல தொல்லைகளுக்கு நீங்கள் ஆளாக நேரும். எனவே கடவுளை வழிபட்டு வந்தால் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது சூரிய நமஸ்காரமோ செய்து வரணும், அல்ல குரு பகவானை வணங்கி வரும் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது 4ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லி பகல் நேரத்தில் சொன்னால் கவலைப்பட வேண்டாம். விட்டு சென்றவர் உங்களிடம் விரைவில் திரும்பி வருவார். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வரும். விரும்பியவரை மணக்க தடையில்லாமல் உங்களுக்கு காரியம் கைகூடும். கைவிட்டு போன பொருள் வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் என்பதை சொல்ல வேண்டும். 5 என்று சொன்னார்கள். கவலை வேண்டாம்.
நினைத்திருப்பது நிச்சயம் நிறைவேறும். கிணறு தோண்டினால் ஊற்று பெருகும். விவசாயத்தில் மேன்மை உண்டாகும். உங்களுடைய பகைவரெல்லாம் நண்பர்களாக இருப்பார்கள். பணம் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேரும். பெரிய மனிதர்களின் அனுகூலம் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும். 6ஆம் எண் அப்படி என்று சொல்லிவிட்டால் திருமணம் நிச்சயம் நடக்கும். பிரிந்து போன வாழ்க்கை துணை சீக்கிரம் வந்து சேரும். நினைத்த காரியம் தேவியின் அருளால் நினைத்தபடி நடக்கும். ஒரு வாரத்திற்குள் நிறைவேறும் நண்பரின் உதவியால் பல நன்மைகள் உண்டாகும். கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். 7ஆம் நம்பர் என்று சொன்னால் நினைக்கும் காரியம் தாமதமாகும். கைவிட்டு போன பொருள் கிடைக்காது. பிரிந்தவர் வந்து சேர்வது கஷ்டம். அதற்காக பிரயாசை வேண்டாம். உன்னை சார்ந்தவர்கள் ஏராளம் இருப்பார்கள். அவர்களை நம்பி நீங்கள் எதிலும் ஈடுபட வேண்டாம். பல தொல்லைக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். அவசரம் வேண்டாம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் சங்கடங்கள் விலகும் என்று சொல்ல வேண்டும். 8ஆம் எண் என்று சொன்னால் சோதனைகள் நிறைந்த காலம். உடனிருப்பவர்கள் விரோதிகளாக இருப்பார்கள். வேலையில் பல சங்கடங்கள் வந்து சேரும். வீண் பழிகளுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். குடும்பத்தில் உறவினரால் பல கேடுகள் உண்டாகும். நல்லவர்களை பகைத்து கொள்ளார்கள். இந்த நேரத்தில் எது செய்தாலும் சங்கடத்தில் முடியும். நடப்பது நடக்கட்டும் என்று மன உறுதியுடன் நீங்கள் சனி பகவானை வேண்டி வரும்போது சங்கடங்கள் தீரும். 9ஆம் என்று சொன்னால் தாமரையில் தண்ணீர் துளி போல தத்தளிக்கிறாய். பகையாளிகளால் வஞ்சகத்தால் பல தொல்லைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் தாய் தந்தையர் உறவுகள் உங்களுக்கு சிறப்பான முறையில் இல்லை. வெறுப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். யாராலும் உங்களுக்கு நன்மை இல்லை. கவலை வேண்டாம். நீ பொறுமையோடு இருந்து வந்தால் விரைவில் உன்னுடைய பிரச்சனைகள் தீரும். நீங்கள் வழங்க வேண்டியது துர்க்கையை வழிபட்டு வந்தால் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் என்று கூற வேண்டும். இதுவே ஒருவர் இரவு நேரங்களில் ஓடி வந்து உங்களிடம் ஆர்வம் கேட்கிறார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில். அப்போது அவர்களுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் அந்த இரவு நேரத்தில் 1 என்று வந்துவிட்டால் கவலைப்பட வேண்டாம். வேலை கிடைக்கும். பதவி உயர்வு உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிட்டும். ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலில் மேன்மை உண்டாகும். நினைப்பதெல்லாம் தடையின்றி நிறைவேறும். தந்தையரின் உயர்வுகள் உங்களுக்கு உயர்வடையும். செல்வத்துடன் செல்வாக்கம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள். கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை நீங்கள் கூற வேண்டும். அதுவே இரவு நேரத்தில் 2 என்று சொல்லிவிட்டால் நினைத்த காரியம் வெகு நிறைவேறும். தாய் வழியில் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஊர் பயணம் மேற்கொள்வதை பற்றி தயக்கம் வேண்டாம். முயற்சி செய்து விரைவில் வெற்றி அடையும். உற்றார் உறவினர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று கூற வேண்டும். அதுவே 3ஆம் எண் என்று சொல்லிவிட்டால் குடும்பத்தில் பெண்களால் ஏற்பட்டுள்ள கலக்கத்தை பற்றி கவலைப்படாதே. நல்லதாக அது முடிந்துவிடும். விரோதம் பாராட்டியவர்கள் எல்லாம் இன்று உங்களிடம் ஒன்று கூடுவார்கள். உடன் பிறந்தவர்களுக்குள் பகை நீங்கும். கடன் தொல்லை இருக்காது. நோய் குணமாகும். வீடு நிலம் சொத்து சேர்க்கலாம் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும். இதுவே 4ஆம் எண் என்று சொல்லிவிட்டால் கைவிட்டு போன பொருளும் விட்டு பிரிந்தவர்களும் விரைவில் வந்து சேருவார்கள். பணமும் கைக்கு வந்து சேரும். கல்வியில் தேர்ச்சி உண்டு. வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வம்பு வழக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம். சட்டத்தின் துணை கொண்டு தீர்த்து கொள்வாய் என்று சொல்ல வேண்டும். 5ஆம் என்று சொல்லிவிட்டால் புத்திர பாக்கியம் நிச்சயம் ஏற்படும். ஆண்மகன் பிறப்பான். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு பொருள் சேரும். லாபம் உண்டாகும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பெரியவர்களின் சந்திப்பால் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிட்டும். காலப்போக்கில் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் என்று கூற வேண்டும். அதுவே 6 என்று சொல்லிவிட்டால் கைவிட்டு போன பொருள் கிடைக்கும். விட்டு பிரிந்தவரும் விரைவில் வந்து சேருவர். வழக்குகளும் மற்ற எல்லா காரியமும் வெற்றி பெறும். மனைவியின் உடல்நலம் சீர்பெறும். குடும்பத்தில் பொன்பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கும் என்று கூற வேண்டும். அதுவே 7ஆம் எண் என்று சொல்லிவிட்டால் கைவிட்டு போன பொருளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது கிடைக்காது. இந்த நேரம் சாதகமாக நேரம் இல்லை. நீதிமன்ற வழக்குகள் தோல்வியுறும். புதிதாக வம்பு வழக்குகள் கஷ்ட நஷ்டங்கள் வந்து சேரும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் பகை ஏற்பட்டு வஞ்சிக்க நேரிடும். இதில் எந்த விதத்திலும் நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது. அமைதியை கடைபிடிப்பது நல்லது என்று கூற வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல் நீங்கள் விநாயகப் பெருமானை அருகம்புல் மாலை சாற்றி வணங்கி வர வேண்டும் என்று 48 நாளைக்கு கூற வேண்டும். இதுவே 8ஆம் எண் என்று சொல்லிவிட்டால் எதை செய்தாலும் தோல்வியுறும். பூர்வீக சொத்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். பூர்வீக சொத்தில் சிக்கல் தோன்றி மறையும். பூர்வீக சொத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. நெருங்கிய உறவினரால் உங்களுக்கு பகை உண்டாகும். கடன் தொல்லையும் உடல் நலனும் கெடும். நோய் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி நீங்கள் சனி பகவானை வணங்கி வர வேண்டும். 9 என்று சொல்லிவிட்டால் எந்த சுபகாரியமும் நடப்பது அரிது. கடன் கிடைப்பது தாமதம். நம்பிக்கையானவர்கள் கூட உங்களுக்கு மோசம் செய்வார்கள்.
விரோதம் பாராட்டுவார்கள், பல இடையூறுகள் உண்டாகும். இதை நேரத்தில் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு போய் ஒரு அவசரமான செயலை நீங்கள் செய்யக்கூடாது, அதில் பகை உண்டாகும். எனவே நிதானம் தேவை என்று கூறி அவர்களுக்கு குலதெய்வத்தை வணங்க செய்ய வேண்டும். இதுபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய ஆரூடங்களை நீங்களே பார்த்து தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சிறப்படைய செய்து கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். எனவே இந்த ஒவ்வொரு நாளையும் இன்னும் உங்களுக்கு நான் கூற வேண்டிய நாட்கள் இன்னும் 6 நாட்கள் இருக்கின்றன. இந்த வார நாட்களில் அடுத்த பதிவாக திங்கட்கிழமை உங்களுக்கு எந்த பலன், பகலில் கேட்டால் இரவில் கேட்டால் என்பதை நீங்கள் கட்டாயமாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய யூடியூப் பார்க்கும் அனைத்து அன்பர்களும் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதை இத்தருணத்தில் வேண்டி இறைவனிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.